கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் பாசிபிள். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையிலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எந்த ஒரு ஹோப்பும் கொடுக்காத பர்சன் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே. நம்மக்கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டோம். இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு பேர் தான் சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப்பில் ஒருத்தர் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டாகவும் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப்புக்கும் ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. எப்பவும் கூட இருக்க அந்த பர்சனை ஒரு கன்ஃபியூஷிங் ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பாங்க. சரி, இந்த சிச்சுவேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுது? நம்மக்கிட்ட எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காம நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்ம அவங்கள நோக்கி இது கமிட்மெண்ட்டாக மூவ் ஆனால் நல்லாயிருக்குமே நினைக்கும்போது அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். எதுக்கும் இருக்கட்டுமேனு நம்மளை கூட வச்சுருப்பாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கோன்னு அந்த ஸ்டேஜ்லேயும் நம்மளால் இருக்கவும் முடியாது. பிகாஸ் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுவாங்க, பட் சம்ஹவ் அது நடக்காது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் 2 பேர் இன்வால்வ் ஆனாலும் யாராவது ஒருத்தர் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டா கூட அந்த ஒருத்தர் தான் நிறையா ஹர்ட் ஆவாங்க. பிகாஸ் இன்னொருத்தருக்கு அது தெளிவாக தெரியும், இட்ஸ் அ சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப் இஸ் நத்திங் பட், ஆஸ் ஐ செட், ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாமல் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போக முடியாமல் நடுவில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு நினைக்கிற பர்சன் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனிமையை பார்த்து பயம். அவங்க தனியாக இருக்க விரும்ப மாட்டாங்க, அதே நேரம் எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பர்சன் ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும், ஆனால் அந்த பர்சன் கடைசி வரைக்கும் கூட வர்றதுக்கு எந்த எஃபர்ட்டும் போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் அந்த நாள் முடிகிற வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. நமக்கு தேவையான எல்லா எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. நமக்கு தேவையான அட்டென்ஷனும் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு செக்யூர்டான ஃபீலை நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் பையனுக்காக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் செக்யூர்டுன்னு ஃபீல் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். அஃப்கோர்ஸ் பசங்களுக்கும் செக்யூர்டான ஃபீல் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அப்படி எந்த ஹோப்பும் இல்லாமல் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பார்ட்னராக மட்டுமே இருக்கிறவங்கள எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்படி நம்ம கூட இருக்கிற ஒரு பர்சன் நம்மளை சிச்சுவேஷன்ஷிப்பில் வச்சுருக்காங்களா, இல்லை இவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்காங்களான்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழியும் இருக்குது. அந்த பர்சன் எப்போவுமே அவங்களுக்கு எப்போ நம்மளோட ப்ரெசன்ஸ் தேவைப்படுதோ அப்போ மட்டுமே நம்ம கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க பெருசாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஈவன் லிசன் பண்ணக்கூட மாட்டாங்க. அவங்க டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண தான் பார்ப்பாங்க. எப்போவுமே அவங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அதாவது நம்ம கூட ஒரு ஃப்யூச்சர், 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எதிர்காலம், ஃபேமிலி, கிட்ஸ், இந்த மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களோட கான்வர்சேஷன் இருக்கவே இருக்காது. ஈவன் இஃப் வி ட்ரை, அதை அவங்க அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒன் சைடடாகவே இது போயிட்டு இருந்தால் எண்ட் ஆஃப் த டே யார் அதில் ஓவராக அட்டாச் ஆகுறாங்களோ அவங்க தான் சஃபர் ஆக போகிறாங்க. அண்ட் தேவைக்காக மட்டுமே நம்மளை பயன்படுத்திக்கிற ஒருத்தர் நமக்கு தேவை தானா? யோசிக்கணும்ல. அண்ட் ஒரு 2 பேர் முன்னாடி எஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும்.
அப்படி இல்லை we are in a ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் இன்பர்சனாக நம்ம கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இது நடந்துக்கிட்டு ஐ மீன் become very friendly or to be in a relationship like a boyfriend or girlfriend இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறப்போ பட் அதுவே கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு கேங் முன்னாடியோ அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது அந்த கமிட்மெண்ட்டில் நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். எஸ் we are in a relationship or we are actually friends. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும். பட் ரெண்டுத்துலேயுமே இருக்க மாட்டாங்க. தட் இஸ் ஹவ் சிச்சுவேஷன்ஷிப் ஒர்க்ஸ். இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற ரெட் சிக்னல்ஸை வச்சு நம்மளாம் கெஸ் பண்ணிக்கணும். எஸ் திஸ் பர்சன் இஸ் நாட் மைன். ஓகே, தே ஹாவ் அதர் பிளான்ஸ். சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன? இஃப் யூ ஆர் நாட் இன் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப், just using a person for your convenience, உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு பார்ட்னராக ஒரு கம்பேனியனாக நீங்கள் ஒரு தடவை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கமிட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் பட் யூ ஹாவ் டு பி ஃப்ராங்க். பிகாஸ் ஒருத்தருக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்துட்டு கடைசியில் அவங்கள ஏமாற்றக்கூடாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, இஃப் யூ ஆர் கிளியர் தென் இட் வில் பி குட். எந்த ஒரு மென்டல் ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போகிறது கிடையாது. பட் யூ ஜஸ்ட் பி அன் கம்பேனியன் இன் சம் அதர் வே. ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஸ்டடீஸ்க்காகவோ வாட் எவர் இட் இஸ், அந்த கம்பேனியன் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா, யூ கேன் கண்டினியூ த ரிலேஷன்ஷிப், த சிச்சுவேஷன்ஷிப். சாரி. அண்ட் ரெண்டாவது ஃப்ரீடம். கமிட்மெண்ட் இருக்க இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இட் வில் இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் யூ கேன் ஃபேஸ் பொசசிவ்னஸ் ஆர் சம்திங் எல்ஸ் which will be in relationship, right? பட் இந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி பெருசான கமிட்மெண்ட் கிடையாது. நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேள்வி கேட்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. தென் யூ கேன் மூவ் ஆன் டுகெதர் ஆர் டு பி அலோன். ஸோ இங்கே அந்த ஒரு ஃப்ரீடமும் இருக்குது. அண்ட் இதில் ஃபார்மலான பெரிய கமிட்மெண்ட்லாம் கிடையாதுல்ல. ஜஸ்ட் பி குட். ஜஸ்ட் இந்த மைண்ட் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைனாவே இட் வில் பி குட். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் நிறையா தேவையில்லாத மன கஷ்டமும் இருக்குது, நிறையா நெகட்டிவும் இருக்குது. எமோஷ்னலாக ஒருத்தரை கன்ஃபியூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மேலேன்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கடைசியில் அது அப்படி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இதில் ரொம்ப அட்டாச்ட் ஆகிறவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்குது. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ப்ரெஷர், எங்கே நம்ம ஏமாந்துட்டோமோ இல்லை நம்மளோட சுயமரியாதை விட்டு கொடுத்து நிறைய இடத்துல அவங்களுக்காக நம்ம இறங்கி போய் இருக்கமோ அப்படிங்கிற ஒரு தாட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுவே நம்மளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன் சைடடாக இருக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லவ்வாக மாறிடுச்சுன்னா அந்த அதர் பர்சனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லைன்ற பட்சத்தில் தேவையில்லாத எமோஷ்னல் கில்ட் அண்ட் ஈவன் அவங்களுக்கு அந்த கில்ட் கூட இருக்காது. பட் நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு ஹர்ட், எப்படிங்க அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு மாதிரி வெயிட்டான ஒரு ஃபீல், எமோஷ்னலி டிப்ரெஸ்ட், ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஸ்டேஜ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதாவது இந்த சிச்சுவேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்னு நம்பிட்டு இருந்து கடைசியில் அப்படி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் நம்ம எந்த ஒரு க்ளோஷரும் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் யூ போத் ஆர் நாட் இன் அ கமிட்மெண்ட். ஸோ அவங்க நமக்கு க்ளோஷர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டாண்டில் அவங்க ஸ்டெடியாக இருந்துட்டாங்க. ஸோ
அப்படி இருக்கிறப்போ இந்த அதர் பர்சன் தான் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக என்னென்னா, ஒரு பர்சன் உங்கள்கிட்ட கிளியராக இந்த சைன்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க, தே ஆர் நாட் ரெடி ஃபார் ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மூமெண்ட். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ஹர்ட் ஆகணும். ஓகே. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் பாசிபிளா? ஆஸ் பர் மை ஒப்பீனியன், கமிட்மெண்ட் இல்லாத ஒரு பர்சனை கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பார்ட்னராக சூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்க மாட்டேன். அண்ட் என்னோடய பதில் தான் உங்களோடதாகவும் இருக்கும். வெதர் இட் இஸ் மென் ஆர் விமன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். 2 பேருமே அந்த கமிட்மெண்ட்குள்ளே வரணும்ல, வந்தால் தான் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டே அது தப்பாக தான் போகும். சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக யார் பாதிக்கப்படுறா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் தான் இது அதிகமாக இருக்கா? இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம், பட் மேபி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கோ? ஏன்னா இப்போ ஆன்லைனில் நிறையா பேரை மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், பழகுறோம். ஈவன் தோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட ஒரு 10 பேர்கிட்ட நம்ம இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம். ஆனால் அந்த 10 பேருக்கும் நம்மளை பற்றி ஒவ்வொரு இமேஜினேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்படி நிறைய கனெக்ஷன்ஸ், நிறையா நெட்வொர்க் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஷிப் அதிகமாக இருக்கா? உங்களோட தாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, இப்போது இந்த சிச்சுவேஷன்ஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ணுறது? ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நடுவில் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்தேன், பட் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு கிளாரிட்டிங்கிறது சுத்தமாக இருக்காது. அவங்க எப்போவுமே ஜென்ரலான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே அவங்களோட மைண்ட் செட் என்னன்றது தெரியாது. அவங்களே ஒரு டெசிஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பர்சன், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எஸ், திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி ஹேப்பன், யூ வில் பி மை கேர்ள் ஆர் யூ வில் பி மை பாய். அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆப்போசிட், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஈவன் தோ இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட், தே கேன் அக்செப்ட். அண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பர்சன் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கிற ஒரு பர்சன் ஃப்யூச்சரை பற்றி கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு பி டுகெதர், தே வாண்ட் டு ட்ராவல் ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் டுகெதர். அண்ட் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஒரு மிக்சடு சிக்னல்ஸோடவே இருப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கிறவங்க எந்த ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. தே வில் பி வெரி கிளியர். ஆனால் இது 2 பக்கமும் இருக்கணும். அண்ட் சிச்சுவேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ ட்ரூலி பிலீவ் இன் தட் பர்சன், தென் உங்களுக்கு கிளியராக ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் அதுவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் இல்லாமல் ஒரு செக்யூர்டான ஃபீலிங் வரும். தட் வில் பி ஒர்க் இன் ரிலேஷன்ஷிப். If you are not feel secured, then it does not work out. It will not work out for relationship. Keep it mind. And அவ்வளோதான். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe. I'll see you in the next video. Until then, bye from Meki.